உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ஒதுக்கிட்டு கனிமொழி அவர்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ அப்படிங்கிற கேள்வி எழுதிருக்கு. ஸோ முதலமைச்சர் அவர்களோட செயல் அந்த மாதிரி தான் இருக்குது. இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது தமிழகத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக ஆகும்போது இந்த ஒரு டாக் இருந்தது. ஸோ உதயநிதி ஸ்டாலினை விட கனிமொழிக்கு அரசியல் அனுபவம் அதிகம். ஸோ அரசியல் பல காலம் கலைஞர் கருணாநிதி கூடயும் இருந்திருக்காங்க, உங்கள் கூடயும் இருந்திருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் உதயநிதி ஸ்டாலினுக்கு பதிலாக கனிமொழிக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி கனிமொழிக்கு சப்போர்ட் பண்ணி பல பேர் திமுகவை எதிர்ப்பவர்களாக இருந்தாலுமே கனிமொழிக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அது ஒரு பெரிய தவறான விஷயமா மாறியது. அதாவது உதயநிதி ஸ்டாலினுக்கு அது பெரிய எகெயின்ஸ்டான ஒரு விஷயமா மாறியது. அதனால் தொடர்ந்து கனிமொழி அவர்கள் தமிழகத்தில் நடக்கும் பிரச்சனைகளுக்கு எதுக்குமே குரல் கொடுக்காம மத்தியிலே இருந்தாங்க. இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவாலயத்தில் இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கனிமொழிக்கு தனி அறை ஒதுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முன் திமுகவோட துணை பொதுச் செயலாளரான துரைமுருகன் அவர்களுக்கு தனி அறை ஒதுக்கப்பட்டது ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி. அதை தொடர்ந்து கே நேரு அவர்களுக்கு அறிவாலயத்தில் தனி அறை ஒதுக்கப்பட்டிருக்கு. இப்போ அதை தொடர்ந்தது கனிமொழி அவர்களுக்கும் தனி அறை ஒதுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனிமொழிக்கு தமிழகத்தில் மட்டும் கிடையாமல் டெல்லியில் ஒரு பெரிய பவர் இருக்குது. திமுகவோட முகம், டெல்லியில் திமுகவோட முகம் அப்படின்னு சொன்னாலே அது கனிமொழி தான். ஸோ பிஜேபி கனிமொழிக்கு ப்ராப்பரான மரியாதையை கொடுத்து கொண்டு இருக்குது. அந்த அளவுக்கு கனிமொழி அவர்களுக்கு பவர் அதிகமாக இருக்குது. ஓப்பனாக சொல்லணும்னா, ஸோ எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி செய்து கொண்டு இருக்கும்போது ஜெயலலிதா அவர்களுக்கு எப்படி டெல்லியில் பயங்கரமான பவர் இருந்துச்சோ அதே பவர் இப்போ கனிமொழி அவர்களுக்கும் டெல்லியில் இருக்குது. இப்போ இந்த ஒரு விஷயத்தை மைண்டில் வெற்றிக்கிட்டு தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அதுக்கப்புறம் முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு கேம்பெயின் மூலமாக சந்தித்தால் அது மிகப்பெரிய ஃப்ளாப்பான ஒரு கேம்பெயினாக அமையும். ஏன்னா வாரிசு அரசியல் அப்படிங்கிற விஷயத்தில் தமிழக மக்கள் ரொம்ப கோபத்தில் இருக்காங்க. ஏன்னா இன்பநிதி அவர்களுக்கும் பதவி கொடுக்குற மாதிரி சில செய்திகள், சில புகைப்படங்கள்லாம் வெளியானது. அதனால் இந்த ஒரு கேம்பெயினே வேணாம் அப்படின்னு சொல்லி தான் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் லைம் லைட் கம்ப்ளீட்டாக கம்மி பண்ணிட்டு ஸ்டாலின் அவர்கள் லைம் லைட் அதிகப்படுத்தி இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி என்ன பேப்பர் ஓப்பன் பண்ணாலும் எதை பற்றி பார்த்தாலும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட பெயர் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இப்போலாம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட பெயர் கம்மியாயிட்டு ஸ்டாலின் அவர்களோட பெயர் அதிகரித்து விட்டது. அதனால தான் இப்போ கனிமொழி அவர்கள் யூஸ் பண்ண போகிறாங்க. இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, உதயநிதி ஸ்டாலின் அப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா. இந்த மாதிரி அந்த மாதிரி இல்லாமல் பிரச்சாரம், அரசியல் முடிவுகள் எல்லாத்துக்குமே கனிமொழி அவர்களை பயன்படுத்த போகிறாங்க. உதயநிதி ஸ்டாலினை விட கனிமொழிக்கு லைம் லைட் கொஞ்சம் அதிகமாக கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. அதுக்காக தான் அறிவாலயத்தில் தனி அறை கனிமொழி அவர்களுக்கு ஓப்பன் செய்யப்பட்டிருக்கு. அங்கே சமீபத்தில் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கனிமொழி அமர வைத்த புகைப்படம் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகி கொண்டு இருக்குது. ஸோ ஓப்பனாக சொல்லணும்னா, திமுக 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக ப்ராப்பரான அரசியல் ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டு இருக்கு. கனிமொழி அவர்கள் திமுகவுக்கு முக்கிய பொறுப்பு கொடுக்க போவது, அதுக்கப்புறமா உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட லைம் லைட்டை கம்மி பண்ணுவது, இந்த சைடு கூட்டணி கட்சிகளை ஸ்ட்ராங் படுத்தி இவங்க எல்லாத்துக்குமே ஒரே உறுப்பினர் அட்டை, இவங்க அனைத்து நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு ஒரே உறுப்பினர் அட்டை கொடுப்பது, இது எல்லாமே ரொம்ப ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி. எப்படி இந்திய கூட்டணி மத்தியில் செயல்பட்டாங்களோ அதே ஒரு விஷயத்தை திமுக இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மக்கள் இதை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் என்று. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், கனிமொழி அவர்களுக்கு கனிமொழியா இல்லை உதயநிதி ஸ்டாலினா?